பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். முன்னாள் தமிழக தலைமைச் செயலாளர் திரு ராமமோகன ராவ் செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதாவது தற்பொழுது தமிழக மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள், மாநில அரசுக்கும் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் எந்தவித மரியாதையும் கிடைப்பதில்லை போன்ற மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காரு. இது குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை? அதாவது முதலில் நான் அவரது பேட்டியை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்பவராக இருந்தால் தான் ஒரு முதன்மை செயலாளராக நீடிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் முதன்மை செயலாளர் இப்படி ஒரு பேட்டி கொடுக்கலாமா? ஒன்று. இன்னொன்று, தான் குற்றவாளி என்பதை அப்பட்டமாக தொலைக்காட்சி கேமராக்கள் முன்னால் அவர் நிரூபித்திருக்கிறார். ஒரு பட்டியல் போடுகிறார். அதாவது இவ்வளவுதான் இருக்கு, நகை இவ்வளவுதான் இருக்கு, தங்கம் இவ்வளவுதான் இருக்குன்னு. அப்புறம் ஏன் மருத்துவமனையில் சென்று படுத்துக் கொண்டார்? ஏன் வருமான வரித்துறை சம்மன் அனுப்பிய போது இதை போய் அங்க சொல்லி இருக்க வேண்டியதுதானே? இன்னொன்று, சிஆர்பிஎஃப் என்னை மிரட்டினார்கள் என்று சொல்கிறார். இன்று குற்றவாளியாக முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே இப்படி அவர் கேமராக்களுக்கு முன் பேட்டி கொடுத்தார் என்றால், ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு காவல்துறையை நிர்வகித்து வரும் ஒருவர் எப்படி மத்திய ராணுவ படை வராமல் அந்த சோதனைக்கு அவர் அனுமதித்திருப்பார்? இன்னொன்று, வருமான வரித்துறை இன்னும் 19 ரூபாய் ரோட்ல போன உடனே ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நான் பரிசோதனை செய்ய போறேன்னு சொல்ல போறது இல்ல. இதற்காக அவர்கள் திட்டமிட்டு எங்கெங்கெல்லாம் பண நடமாட்டம் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்பதை சோதித்து விட்டுத்தான் அவர்கள் இதற்கான முயற்சியிலேயே இறங்குவார்கள். இன்று இவர் மம்தாவுக்கு நன்றி சொல்கிறார், ராகுல் காந்திக்கு நன்றி சொல்கிறார். தூக்கத்தில் இருந்து விழித்ததை போல நேற்று ஒருவர் எஸ்ஆர்பி ஒரு பேட்டி கொடுக்கிறார், அதற்கு அவர் நன்றி சொல்கிறார் என்றால் இவர் அரசியலாக்க பார்க்கிறார். அவர் அதிகாரியா அரசியல்வாதியா என்று நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, ஏன்னா அவர் அதிமுகவோட கட்சியோட பொருளாளர் மாதிரியும் செய்தி தொடர்பாளர் மாதிரியும் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக வருமான வரித்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. எங்கே வேண்டுமானாலும் அதுல பட்டியலில் பையன் பேர் தான் இருக்குன்னு சொல்றார். இவருக்கு நன்றாக தெரியும், சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு ஒரு பெயர் இருந்ததென்றால் அந்த குடும்பத்தை சார்ந்த அவரின் நட்பு வட்டத்திற்குள்ள யார் வேண்டுமானாலும் சோதனைக்கு உட்படுத்தப்படலாம் என்பது சட்ட விதி. சட்ட விதியை பத்தி பேசுறாரு. இன்றைய தலைமைச் செயலாளராக கொடுத்தது அதே சட்டம் தானே. சட்டத்திற்கு மேல் யாருமே கிடையாது. அது ராம்மோகன் ராவ் நிச்சயமாக கிடையாது. இவர் இந்த அளவிற்கு மிக மோசமாக தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதற்கு இவர் யார்? தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். அது அவரின் கவலை. அவர் தலைமைச் செயலகம் பரிசோதிக்கப்பட்ட போது முதலமைச்சரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, எதிர்கட்சி தலைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பின்பு மம்தா பானர்ஜியார் மாநில உரிமைகளில் தலையிடுவதற்கு அது மட்டுமல்ல, ராம்மோகன் ராவ் என்று மருத்துவமனையில் நெஞ்சுவலி என்று படுத்திருந்தார். இன்று இவ்வளவு தெம்பாக அவர் பேட்டி கொடுக்கிறார். இதிலேயே இவர் பொய் சொல்பவர் எப்படி தனது உண்மையான நிலவரங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வார்? அது மட்டுமல்ல, தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், தமிழக மக்களை பற்றி என்னமோ தமிழக மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதி இவர் போல பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து இவரை எடுத்து நீக்கியவர் பட்டியலில் முதலில் இவரை சேர்க்க வேண்டும். எந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி இவர் பேசுகிறார். அன்கான்ஸ்டிடியூஷனலா ஒரு அதிகாரி முதல் முறையாக நடந்து கொண்டார் என்றால் இவர்தான் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார். அதனால் மிக மிக தவறான முன்னுதாரணத்தை இவர் அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் மிக மோசமான ஒரு நடைமுறையை இவர் முன்னிறுத்தி இருக்கிறார். அதனால் இவர் நிச்சயமாக அவர் நீக்கப்பட வேண்டும். உடனே இவர் அதிகாரியாக கூட நீடிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. தமிழக மக்கள் பார்த்துக் கொள்வார்களாம். தமிழக மக்கள் இன்று ஊழலற்ற ஒரு நிர்வாகம் தேவை என்று இருக்கிறார்கள். ஊழலற்ற நிர்வாகம் தேவை என்றால் இதை போல ஊழலின் ஊற்றுக்கண்கள் தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார். அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அவருக்கு நெஞ்சுவலியில வேணா உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம். இன்னும் பாதுகாப்பாக என்றால் காவல் சிறையில் வேண்டுமானால் இன்னும் அதிகமாக பாதுகாப்பாக இருக்கலாம் அவர். அதனால் மிக மோசமாக இதற்கு பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள், ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள், தமிழகத்திற்கு ஏன் இப்பத்தனைய சோதனை வந்திருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரே தவிர மக்களுக்கு பக்கம் இல்லை.
திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு ராமமோகன் ராவ் முன்வைத்த மற்றொரு குற்றச்சாட்டு, சர்ச் வாரண்ட்ல என்னுடைய பெயர் இல்லை, என்னுடைய மகன் பெயர் மட்டும்தான் இருந்தது. என்னுடைய வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் எதையும் கைப்பற்றவில்லை, ஆவணங்கள் எதையும் எடுத்துச் செல்லவில்லை. அதே நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அறைக்கு எந்த அனுமதியின் அடிப்படையில் அவர்கள் சோதனை நடத்தினார்கள்? அங்கே முதலமைச்சரின் உத்தரவுகள், தமிழக அரசின் ரகசிய கோப்புகள் எல்லாம் இருக்கும். அங்கே சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார். இது தமிழக அரசின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக அவர் தாக்குதல் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். இது குறித்து உங்களுடைய பார்வை? தமிழக அரசின் மீது தாக்குதல் என்றால் அதை முதலமைச்சர் சொல்ல வேண்டும், தமிழக மக்கள் சொல்ல வேண்டும். இந்த இருக்கும் சீஃப் செக்ரட்டரி சொல்லணும். தமிழக மக்களின் தாக்குதலை சொல்லும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரதிநிதி இவர் கிடையாது. இன்னொன்று, வருமான வரித்துறை சட்டத்தின்படி குடும்பத்தில் ஒருவர் மீது சந்தேகம் இருந்தால் அங்கே அவர்கள் சோதனை செய்த பின்பு அவர்களின் ரத்த உறவினர்கள், நட்பு வட்டத்தில் உள்ளவர்கள், தொழில் சார்ந்தவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சோதனையை நடத்தலாம். அவர் பையனோட பெயர் இருக்குன்னு ஒப்புக்கொள்றாருல, அப்ப அவர் பெயரும் இருப்பதாகத்தான் அர்த்தம். அது மட்டுமல்ல, தலைமைச் செயலகத்திற்குள் உள்ளே நுழையும் பொழுது எந்தவித அனுமதியை பெற வேண்டுமோ அந்த அனுமதியை பெற்றிருக்கிறோம் என்று வருமான வரித்துறை அதிகாரி சொல்லி இருக்கிறார். அதனாலதான் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே செல்வதற்கு சற்று காலதாமதம் ஆனது என்பதை அன்றைய தினமே பத்திரிகையாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால் எல்லாம் சட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் சட்ட விதிகளை பற்றி பேசுவதற்கு இவருக்கு உரிமை கிடையாது. எந்த சட்டம் இவரை முதன்மை செயலாளர் ஆக்கியதோ அந்த சட்டத்தையே மீறி இவர் கவர்னரை அவமதிக்கிறார், முதலமைச்சரை அவமதிக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பற்றி இவர் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் வேண்டுமென்றே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதிப்படைய செய்ய வேண்டும் என்பதற்காக உள்நோக்கத்தோடு அவர் பேசுகிறார். அதனால் உடனே இவர் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர இவர் பேசுவது எந்த விதத்திலும் சரியான நடவடிக்கை இல்லை என்பதை மிக ஆழமாகவே நான் பதிவு செய்கிறேன். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு ராம்மோகன் ராவ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. அதுல மற்றொன்று, சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் துப்பாக்கி முனையில் என்னுடைய வீட்டில் சோதனையை நடத்தினார்கள். நான் வீட்டு சிறையில் 26 மணி நேரம் நான் வைக்கப்பட்டேன். நான் தற்பொழுது குறிவைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு 3 முறை அவர் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை? எத்தனை முறை சொன்னாலும் அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல மருத்துவமனையில் படித்து அவரோட இருதயத்தின் பிரச்சனையினால் வேண்டுமானால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரலாமே தவிர அவர் நினைத்தால் நிச்சயமாக சிஆர்பிஎஃப் உடனே சுட்டு தள்ளுறதுக்கு தான் வராங்களா? காவல்துறை அதிகாரிகள் இவருக்கு கீழே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். இன்று குற்றம் சாட்டப்பட்ட பின்பே இப்படி இவர் பொய் சொல்கிறார் என்றால் அன்று காவல்துறை அதிகாரிகளை கையாண்டு கொண்டிருக்கும் இவர் எப்படி அனுமதித்திருப்பார்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் துணை ராணுவத்தை வைத்து சோதனை நடத்தப்பட்டது. இதில் எந்த தவறும் இல்லை. எனக்குள்ள கவலை என்ன என்றால், இங்கே உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் இதை அரசியலாக்குவதை விட்டுவிட்டு ஊழலற்ற தமிழகத்தை படைப்பதற்கான முதல் முயற்சி இது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். மக்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள்.